நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சிறுமுகை பகுதியில் பால்காரன் சாலை அப்படிங்கிற ஒரு இடம் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து தென்றல் எக்ஸிம் ஹோல்சேல் ரீட்டைல் பனானா சிப்ஸ் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பனானா சிப்ஸோட பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன ஸ்நாக்ஸ் வகைகள் இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உள்ள வாங்க, கிளியராக நம்ம பார்ப்போம். மேடம் வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் தென்றல் மொழிங்க. உங்கள் பேரில் தான் பனானா சிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னோட வீட்டுக்கு அவர் தான் ஓனருங்க. நான் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. அவர் ஓனர், நீங்க ஓனர்? ஆமாங்க, அவர் தாங்க ஓனர். பேர் தான் என்னோட பேருங்க. ஓகே மேடம். பட் ஓனர் அவர் தாங்க. மெம்பர்ஷிப் அவர் தான். இப்போ தென்றல் எக்ஸிம் இத ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுங்க? 4 வருஷம் ஆச்சுங்க. 4 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஓகே. இங்க என்னென்ன மாதிரியான சிப்ஸ் வகைகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? நேந்திரன் சிப்ஸ் கொடுக்குறாங்க. நேந்திரன் காய் சிப்ஸ் கொடுக்குறோம், பழ சிப்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் மரவள்ளி கிழங்கு கொடுக்குறோம். மரவள்ளி கிழங்குல குச்சி கொடுக்குறோம், ரவுண்ட் சிப்ஸ் கொடுக்குறோம். அதுலேயும் சால்ட்டடும் கொடுக்குறோம், சில்லி போட்டும் கொடுக்குறோங்க. ஆமாம், அது மாதிரி உருளைக்கிழங்கும் அதே சேம் தாங்க. ரவுண்டு கொடுக்குறோம், குச்சி கொடுக்குறோம், சில்லி கொடுக்குறோம். இப்போ நேந்திரன் சிப்ஸ், கேரளா நேந்திரன் சிப்ஸுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருக்காங்க. அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்படி ஐடியா வந்து உங்களுக்கு தோணும்? அது இந்த கோவிட் டைமில் வீட்டில் இருந்தோம். அவங்க வந்து தோட்டம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது வீட்டிலே இருந்ததுனால அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இதில் தான் வீட்டில் அடுப்பில் வச்சு சின்ன இதில் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அப்படியே ஓகே ஆனிச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் நாங்கள் 2 பேருமே தான் பண்ணோம். பகல்ல எல்லாம் தோட்டம் பார்த்துட்டு நைட்டில் சிப்ஸ் போடுவோம். போட்டு என்னன்னாக்கா ஃபுல்லாக ஆர்கானிக்கில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஆர்கானிக், இவங்க ஆர்கானிக் தோட்டம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆர்கானிக் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் ஆர்கானிக் ஷாப்புக்கெல்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப்லேயே இது பண்ணி, அப்போ தான் எங்கேயுமே போக முடியலையா, வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் எடுத்து அது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து 1 கிலோலாம் நாங்கள் பார்சல் போடுவோம். 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோங்கிறது பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அதே அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஒரு 10 கிலோங்கிறது பெருசாச்சு. அப்புறம் அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் மெஷினரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு மெஷினரி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து டன்னேஜ் கணக்கில் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா அந்த கொரோனா பீரியட்ல வந்திருக்கு. ஸோ இது ஒரு லாபகரமான ஒரு தொழிலுங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கு எங்கெங்க எல்லாம் ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க மேடம்? முதல்ல வந்து சென்னைக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தோம். கோயம்புத்தூருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் ஒரு பர்டிகுலர் ஷாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் சென்னையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து மும்பை, ராஜஸ்தான், குஜராத், ஒடிசா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்டர்லாம் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. துபாய்க்கு அது மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. துபாய்க்கு இப்போ ஒரு 3-4 ஆர்டர் அனுப்பிட்டோம். ஃபாரின் ஆர்டர் கூட நீங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருக்கோங்க. ட்ரேட்மார்க் எல்லாமே எடுத்தாச்சுங்க. இந்த ஃபாரின் ஆர்டர் நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும். எல்லாமே நீங்க வாங்கி எல்லாமே இருக்குதுங்க. என்னென்ன சர்டிபிகேட்? இப்போ ஸ்டேட் எஃப்எஸ்சி இருக்குங்க, சென்ட்ரல் எஃப்எஸ்சி இருக்குங்க, ஐஇசி கோடு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சர்டிபிகேட் இருக்குதுங்க. அப்புறம் வந்து ட்ரேட்மார்க் இருக்குதுங்க. எல்லாமே இருக்குதுங்க நம்மகிட்ட. இப்போ வந்து யூஎஸ்ஏக்கு வந்து சர்டிபிகேட் எடுத்திருக்கு அப்படிங்க. யூஎஸ் கூட நீங்க ஆமாங்க அனுப்பலாம் அப்படின்ட்டு நீங்க அனுப்புறீங்கன்னா ஃப்ளைட்லயோ இல்லாட்டி கப்பல்ல வச்சு தான் நீங்க அனுப்புவீங்க. ஆமாங்க. அப்போ வந்து அது வந்து நவுத்து போகாம இருக்கிறதுக்காக நீங்க என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்க கையாளுறீங்க? பாக்ஸ் இப்போ வந்து நார்மலா ஒரு அட்டை பாக்ஸ்னா அது உள்ளேயும் நம்ம ப்ராப்பரான கிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஒரு ரேப்பர் ஷீட்லாம் க்ளோஸ் பண்ணுறோங்க. சரிங்க. மழையெல்லாம் பட்டா கூட உள்ள தாகமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். சேஃப்டியாக தான். ஆமாங்க, அப்படி தாங்க அனுப்புகிறோங்க. இதோட மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து எவ்வளோ டேட்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்த முடியுங்க நம்மளுடைய சிப்ஸை? இப்போ வந்து 6 மந்த் பண்ணலாங்க. எப்படின்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. நம்ம வந்து இப்போ நைட்ரஜன் ஃபில்லிங் போட்டுட்டு இருக்கோம். ஓகே மேடம். அப்படிங்கும்போது அது 6 மந்த் நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டே இருக்குது. இருக்கு. ஓகே. 6 மாத காலம் நம்மளுடைய கண்டிப்பா சிப்ஸை வந்து பயன்படுத்தி. குழந்தைகள் வந்து அதிகமா வந்து இந்த சிப்ஸ் ஐட்டங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல நேந்திரன் சிப்ஸ் சாப்பிடும் போது என்னென்ன மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குங்க? நேந்திரன்லயே வந்து பவுடர் எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு பேபிஸ்ல இருந்தே கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரூட், பழம் கொடுக்குறாங்க. இது வந்து உடம்புக்கு, எலும்புக்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. நேந்திரன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லதுங்க. நேந்திரன் பழம் வந்து நீங்க எங்கிருந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க? இப்போ கேரளாவுக்கு போகுது அப்படின்னா அது சிறுமுகையில தான் மேக்ஸிமம் போகுதுங்க. நம்மளுக்கு சுத்தி உள்ள வியாபாரிகிட்டே நம்ம வாங்கிக்கிறோம். தோட்டத்துல டைரக்டாவும் அந்த தோட்டத்திலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க?
காலைல ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது பழத்தை உரிச்சு நீங்க என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்க இங்க பயன்படுத்தி நீங்க சிப்ஸ் தயாரிக்கிறீங்க? முதல்ல வந்து உரிக்கிறாங்க, உரிச்சு வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்றாங்க. வாஷ் பண்ணிட்டு தான் கட்டிங் போகுதுங்க. அவங்க கட் பண்ணி உள்ளேயே வந்து மஞ்சத்தூள், உப்பு அதில் ஆட் பண்றாங்க. தண்ணியில ஊற்றி லிக்விடும் ஆட் பண்றாங்க. வேற எதுவுமே இல்லைங்க. இந்த சிலிக்கான் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அது மூலமா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ வரைக்கும் நீங்க ரெடி பண்ண முடியும்? நேந்திரன் சிப்ஸ் மெஷின்ல பண்ணலாங்க. ஒரு 500 கிலோ வரைக்கும் நம்மளால எவ்வளவு வேணாலும் அதில் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ பண்றோங்க. ஒரு நாளைக்கு. யாராவது நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ணுவோம். இந்தியா மட்டும் இல்லாம ஃபாரின்லயே நீங்க பண்ண ரெடியா தான் இருக்கு. இது வந்து தயாரிக்கக்கூடிய இந்த சிப்ஸை வந்து தேங்காய் எண்ணெயில தயாரிக்கிறீங்களா, பாம் ஆயில தயாரிக்கிறீங்களா? அது வந்து ஆர்டர் பேசிஸ் சார். தேங்காய் கோகனட் ஆயில் கேட்டா கோகனட் ஆயில் கொடுக்குறோம், ஆயில்ல கேட்டா ஆயில் கொடுக்குறோம். மேக்ஸிமம் லோக்கல்ல எல்லாம் வந்து கோகனட் ஆயில் லைக் பண்றாங்க. வெளியில எல்லாம் வந்து இப்போ ரொம்ப வச்சிருந்து சாப்பிடணும், ஃபாரின் போகணும், வடநாட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னாக்க ஆயில் தான் கேட்குறாங்க. இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கு. அப்போ அதோடைய தாக்கம் வந்து நம்மளுடைய சிப்ஸ்லயும் வருதுங்களா? அவங்க அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா தான் நம்ம கோகனட் ஆயிலே கொடுக்குறோங்க. அப்போ ரேட் வைஸ் கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நாங்க எல்லாமே கோகனட் ஆயில் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கோகனட் ஆயிலோட ரேட் அதிகமானுச்சு. அதோட நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஆயில்ல வருது அப்படிங்கறதுனால இப்போ மாறிட்டோம். பட் அது கேட்கறவங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்குறோம். இப்போ கிலோ வைஸ் என்னென்ன மாதிரியான கிலோல நீங்க பேக்கிங் வந்து பண்றீங்க? மேக்ஸிமம் நம்ம ஹோல்சேலர் அப்படிங்கும்போது 1 kg குறைஞ்சது 1 kg பண்றோம். ஷாப்புக்கு எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ன்னு போட்டிருக்கோமா அப்படிங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மினிமம் வந்து 1/4 கிலோ, அதுக்கு மேலே கம்மியாக கொடுக்குறது இல்லைங்க. 1/4 கிலோவில் கொடுக்குறோம் லோக்கல் சேல்ஸ்க்கு. 1 கிலோ வந்து தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கக்கூடிய சிப்ஸ் என்ன ப்ரைஸ் நீங்கள் எப்போ கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ வந்து 320 கொடுக்குறோம். ஆமாம், ஹோல்சேல் ரேட். ஹோல்சேலில் இது நம்ம வந்து ரீட்டைலில் அதாவது ஷாப்புக்கு வந்து ஒரு மினிமம் வந்துட்டு சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்க இங்கே வந்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது என்ன ப்ரைஸ் வரைக்கும் நம்ம சேல் பண்ணிக்க முடியுங்க? 320 வாங்கலாம். அவங்க சேல் பண்றது கேக்குறீங்க, அது பண்ணலாங்க. 400 வரைக்கும் பண்ணலாங்க. 400 80 ரூபீஸ் மார்ஜின் வச்சு நம்ம கண்டிப்பா அவங்க பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நேந்திரன் சிப்ஸ் இல்லாம வேற என்ன சிப்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க ஒரு சாம்பிள் வந்து நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? அது என்னன்னு காட்டுறீங்களா? இது வந்து நேந்திரன் சிப்ஸ்ங்க சார். நேந்திரன் சிப்ஸ், நேந்திரன் காய் சிப்ஸ் 1/4 கிலோ. இது வந்து காய் சிப்ஸ்ங்க சார். சரிங்க. இது வந்து நேந்திரன் பழ சிப்ஸ்ங்க சார். ஸ்வீட்டா இருக்குங்க. சரிங்க. இதுவும் 1/4 கிலோங்க. இது வந்து மரவள்ளி ரவுண்டுங்க. இது நீங்க தயாரிக்கிறீங்க? ஆமாங்க, நாங்க தான் பண்றோம். இது மரவள்ளி ஸ்டிக்குங்க, குச்சி மரவள்ளி. சரி. இதுதான் நம்ம பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து ட்ரேட்மார்க்லாம் எடுத்தாச்சுங்க. ஓகே, ஃபாரின்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆறது இதுல கண்டிப்பா இதுதாங்க. இதுதாங்க, இதுக்காக தான் பண்ணி நைட்ரஜன் ஃபில்லிங்கோட பண்ணியிருக்கோங்க. இதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்கோம். அதுல மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து நீங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாங்க ஆமாங்க. இது என்னென்ன மிஷின் நீங்க பயன்படுத்துறீங்கிறத ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்லுங்க. இது வந்து மிக்சர் மிஷினுங்க சார். மிக்சிங்காக உள்ளதுங்க. இப்போ மிக்சிங்க்கு இப்போ பவுடர்லாம் ஆட் பண்றோம் அப்படின்னா சரிங்க மேடம், இது பண்ணிக்கலாங்க. இதுல போட்டு ஓட்டுனா மிக்சிங் ஆயிக்குங்க. டைரக்டா பண்றதுக்கு இதுல பண்றதுக்கு அதுல வந்து கோட்டிங் நல்லா இருக்குங்க. ஓகே, இதுக்காக இது பண்றதுங்க. இது வந்து மரவள்ளி கிழங்குங்க சார். மரவள்ளி கிழங்கு கட்டிங் சார். இந்த சைடு வந்து ரவுண்டுங்க சார். இந்த சைடு வந்து குச்சிங் சார். ஒரே மிஷின்ல ரெண்டும் பண்ணிக்கலாம் சார். இது ஆர்டர் ஏதாவது இருந்தா தான் இந்த ஆபரேட் பண்ணுவீங்களா மேம்? ஆமா, ஆர்டர் இருந்துட்டு இருக்குங்க சார். இப்பவே நம்மளுக்கு ஆர்டர் இருக்குங்க சார். பண்ணி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஆர்டர் இருக்குங்க. ஆல் ஷார்டேஜ்ங்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமாங்க சார், நம்மளுக்கு வந்து வெளியில பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவர் எடுத்து கொடுக்குற ஆர்டருக்கு நம்மளால பண்ண முடியல, அந்த அளவுக்கு பிஸியா போயிட்டு இருக்குங்க. ஓகே, குவாலிட்டி நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் வாங்கிட்டு குவாலிட்டிக்காக தான் எல்லாரும் வர்றாங்க. இங்க லோக்கல் சேல்ஸ்ல உள்ளவங்களே வர்றாங்க. ஓகே, இது என்னதுங்க? இது வந்து ட்ரையருங்க சார். ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு. அது 10 kg வரைக்கும் பண்ணலாங்க. ஓ, இதுல இல்லைங்களா? ஆமாங்க, அது வந்து ட்ரை பண்றதுங்க. இப்போ ஆயில்ல போட்டு எடுக்கிறோம், ஒவ்வொன்றும் ஆயிலாவே இருக்கு அப்படிங்கும்போது டைரக்டா அதை பேக் பண்ணாம இதுல போட்டு ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலெல்லாம் இது வழியா வெளில வந்துருங்க. ஓகே மேடம், இது வந்து லைஃப் கிடைக்கும். ஓ, நல்ல லைஃப் கிடைக்கும். ஆமாங்க. அது போக இங்க வேற என்னென்ன நீங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கீங்க? இது வந்து மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸுங்க சார். மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸுங்க. ஓகே மேடம். இது வந்து உருளைக்கிழங்கு ரவுண்டு சிப்ஸுங்க சார். இதுவும் நீங்க பண்றீங்க? ஆமாங்க சார். ஓகே. இப்போ வீல் சிப்ஸ்க்கு ஆல்சோ கொடுத்துட்டு இருக்க மாதிரி. இது வந்து வாங்கிட்டு வந்து இப்பதான் சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க சார். வாங்கிட்டு வந்து நம்மளே தான் பொரிக்கிறீங்க. பொரிச்சு நம்ம தான் மிக்சிங் போடுறோம். வீல் சிப்ஸ். இது வந்து ஆனியன் சிப்ஸ். அதே சேம் தாங்க, அந்த மாதிரி ஐட்டம் குழந்தைங்க சாப்பிடுற மாதிரிங்க. அதோட பாத்தீங்கன்னா பழ சிப்ஸும் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த பழ சிப்ஸ் இது பிரைஸ் வைஸ் என்ன ரேட் வருது மேடம்?
பிரைஸ் வந்து ஹோல்சேல்னாக்க ஒரு 180 கொடுக்கலாம். 180. ஆமாங்க. ஆனா இது டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும். ஆமாங்க சார். குழந்தைங்க நல்லா தித்திப்பா சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா சாப்பிடுவாங்க. ஆமாங்க சார். ரேட் எல்லாமே மார்க்கெட் ரேட் தாங்க சார். மார்க்கெட்ல எப்படி இருக்கோ அதே ரேட் தாங்க சார். எங்களுக்கு கிலோ கணக்குல நிறைய சிப்ஸ் வேணும், நாங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 63 79 60 53 72 அப்படிங்கிறது அவரோட நம்பருங்க. அவர் பேர் ஐயப்பனுங்க. சரிங்க மேடம். என்னோட நம்பர் வந்து 63 79 76 96 27ங்க. என்னோட பேர் தென்றல்ங்க. தென்றல் மொழி. யாராவது தேவைப்பட்டா உங்களை கண்டிப்பா. உங்களுடைய லொகேஷன் எங்க இருக்குங்கிறத சொல்லுங்க. என்னோட லொகேஷன் வந்து மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் ரோட்ல பால்காரஞ்சலை அப்படின்ற இடத்துல ஒரு யூனிட் இருக்குதுங்க. அதே சேம் ரூட்ல சிறுமுகை பக்கத்துல குடோன் பிரிவு அப்படிங்கிற இடத்துல ஒரு யூனிட் இருக்குது. 2 யூனிட். அங்க வந்து பேக்கிங் யூனிட் வச்சிருக்கோங்க. மெஷின் பேக்கிங். இப்போ நைட்ரஜன் ஃபில்லிங் சொன்னீங்க இல்லீங்களா, அது அங்க தான் இருக்கு. ஆமா, கரெக்ட்டா லொகேஷன் எங்க சொன்னீங்க மேம்? சிறுமுகை குடோன் பிரிவுங்க. குடோன் பிரிவு சிறுமுகை பக்கத்துல. சிறுமுகை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலங்க. அன்னதாசன் பாளையம் அந்த ஊரு பாலத்துக்கு முன்னாடி. ஆமாங்க. ஓகே மேம், நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தென்றல் எக்ஸிம் இவங்க வந்து ஹோல்சேல் மற்றும் ரீட்டைலில் வந்து சிப்ஸ் வகைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இவங்களை அணுகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.